இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுறதுன்னா யூஆர் ரியலி பிளெஸ்ட். ஏன் தெரிஞ்சுக்கணுமா? உங்கள் டீன்ஸில் இருக்க அண்ட் ஏர்லி 20s இருக்க டீனேஜ் குரூப்ஸ்க்கு ஒரு சின்ன மெசேஜ். ஐம் அரவுண்ட் 33 years old. நான் எந்த வயசில் நிறைய விஷயத்த ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமோன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். Not just teenagers, even if you're someone at my age or in your 40s or 50s. உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். அது குக்கிங், ட்ராயிங், பெயிண்டிங், டான்ஸ், சிங்கிங், எது வேணாலும் இருக்கட்டும். பட் இன்றைக்கி இப்போவே அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுங்க. நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தான் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் வரணும்னு அவசியம் கிடையாது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு புஷ் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ என்னோடய லேட் 30s நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யாருமே வரப்போகிறதில்ல. திஸ் இஸ் யோர் லைஃப் அண்ட் இட்ஸ் யோர் கேம். வின் ஆர் லூஸ் இஸ் இன் யோர் ஹேண்ட். ஸோ கோ ஃபார் இட். வித் தட் நோட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hello everyone. Hope you're all doing good. Welcome to Salem series day 2. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. மார்னிங்லேருந்தே நல்ல மழை, சில்லுன்னு. இன்ஃபேக்ட் நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு மலை தெரியும். இப்போ இருக்க அந்த மழை கிளைமேட்டுக்கு ஏற்காடு மவுண்டன்ஸ் ஃபுல்லாக சேலம் சீரீஸோட பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம். செக் பண்ணலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம எப்போ புது வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வர்த்து தான் அப்படிங்கிற அளவுக்கு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ சூப்பரான இந்த மழைக்கு ஒரு ஆசமான ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாமா? மழைனாவே இந்த சூடாக பஜ்ஜி பூண்டா சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். பட் நாங்கள் இங்கே வந்து ஒரு மெயின் மோட்டோவோடு தான் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நோ ஆயில் நோ பாயில் இந்த சீரீஸை பேஸ் பண்ணி வருது. ஸோ நம்ம பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் இந்த காம்படிஷன் வரப்போகுது அப்படின்னு சொன்னதுனால நம்ம இது வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தா மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணது தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்ட வேர்க்கடலை, மின்ட் அண்ட் கொரியாண்டர் நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கணும். கேரட்டை நல்லா கிரேட் பண்ணி எடுத்தது அண்டு டொமேட்டோ உள்ளேருந்து சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணியாச்சு. ஆனியன்ஸும் நல்லா ஃபைன் சாப் பண்ணிவிட்டு அண்ட் மேங்கோவும் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துட்டோம். இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பும் சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஆல்ரெடி. இது எல்லாமே இந்த மாதிரி மூடி போடக்கூடிய ஒரு கண்டெய்னரில் நமக்கு தேவையான ப்ரொப்போர்ஷன்ஸில் எடுத்து போட்டுக்கோம். அண்ட் இதில் பொரி, ஓம்பொடி இதெல்லாம் நம்மளோட ஸ்கூல் டேஸ் ரிமைன் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்நாக். ஸ்கூல் விட்டு வரும்போது மழை டைமில் ஸ்கூல் வாசல்லாம் கார் பொரியெலாம் வைப்பாங்கள்ல. ஸோ இது சாப்பிடும்போது மோரோவர் அதனோட ரிசம்பிளன்ஸாக தான் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தி. நீங்களும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ நமக்கு தேவையான அளவு எல்லா காய்கறிகளும் போட்டு இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துட்டோம்னா எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஆஸ் பர் பிளான் நம்மளும் வெளியே கிளம்பியாச்சு. என்னடா அது சேலம் வந்துட்டு டெய்லி ஒரு சீரீஸ் போடலான்னு பார்த்தா மழை நம்மளை வச்சு செய்யுதேன்னு தோணிட்டு இருந்தது. இந்த தடவை நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் முருகர் டெம்பிள் இருக்கக்கூடிய முத்துமலை முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து வாழப்பாடி போகக்கூடிய வழியில் ஏத்தாப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் இருக்குது. நீங்கள் சேலம்லேருந்து வரீங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கேருந்து ஆத்தூர், கள்ளக்குறிச்சி போகிற பஸ் எது ஏறினீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இந்த கோவில் வாசல்லே இறக்கி விட்டுருவாங்க. கேட்லேருந்து இறங்கி ஒரு 500 to 600 மீட்டர்ஸ் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நடந்தே போயிடலாம். உலகத்திலேயே மிக உயரமான முருகர் கோயில் பார்த்திங்கன்னா மலேசியாவில் தான் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாராலையும் அங்கே போக முடியாதுல்ல. அதனால் முருகரே நான் உங்களை தேடி இங்கேயே வந்துடுறேன்னு சொன்ன மாதிரி அமைஞ்ச ஒரு கோயில் தான் இந்த முத்துமலை முருகர் கோயில். இந்த கோயில் அமையறதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரியும் இருக்குது. அது என்னென்னு போக போக பார்க்கலாம்.
இவ்வளவு உயரமான ஒரு முருகர் கோயிலை கட்டினது ஒரு தனி நபர் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அதுதான் உண்மை. கோவில் போகிற வழியில் சிலர் சாப்பிட்றதுக்கு விளையாடுற மலேசியாவில் போய் உட்காந்துட்டு நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்புறத அவர் கேட்டுருச்சு போல். ப்ளஸ் நீங்கள் பைக்ஸ் அண்ட் காரில் வரீங்கனாலும் அதுக்கான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் கோயில் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 மணிலேருந்து நைட்டு 9 o'clock வரைக்கும் இருக்குது. மலேசியாவில் கோயிலுக்கு போகிற கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணுவாங்க. இந்த கோவில் கலரிங்குமே பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கிற கோல்டன் கலரில் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிற முருகர் சிலை தான் உலகத்திலே மிக டாலஸ்ட் முருகர் சிலையாக அமைஞ்சிட்டு இருந்தது. அதனால் முருகர் நம்ம ஊருக்கே வந்துட்டார். மலேசியாவில் இருக்க முருகர் கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் சில வேற்றுமைகளும் ஒற்றுமைகளும் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். மலேசியாவில் வேல் வந்து ரைட் ஹேண்டில் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் இருக்கும். ஒற்றுமை பார்த்தீங்கன்னா இந்த 2 சிலையும் செஞ்சது ஒரே ஆள் தான். இந்த கோயிலை கட்டினது ஒரு தனி நபர்னு சொல்லியிருந்தோம்ல, ஊரை சேர்ந்த ஒரு திரையரங்கு உரிமையாளர். அவர் பேர் மிஸ்டர் ஸ்ரீதர். அவருக்கு இந்த இடத்துல சொந்தமாக 100 ஏக்கர் வாங்கணும்னு ஆசை. ஆனால் அவரால் 70 ஏக்கர் தான் வாங்க முடிஞ்சது. இங்கே வந்து ஒரு முருகர் கோவில் அமைக்கலான்னு முடிவெடுத்து அதுக்கான பூஜை வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒரு சிச்சுவேஷன் காரணமாக அவங்க எல்லா சொத்தையும் விற்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. முருகன் யாரு? ஆனால் சிவபெருமானுடைய பிள்ளையாச்சு, திருவிளையாடலாம் ஆடலாம் சொல்லி கொடுக்க வேணும். அதுக்கேற்ற மாதிரி பல சோதனைகளை கொடுத்து கேள்விக்கான பதிலும் அதுக்கான உதவியும் செஞ்சிருக்காரு. கோயில் கட்டுறேன்னு இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் இருக்க முருகல் எல்லாருமே ஒரே நேரத்தில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே அறுபடை வீடுல இருந்து மண் எடுத்துட்டு வந்து பூஜை செஞ்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதுனால அறுபடை வீடு ஆரம்பிக்க முதல்ல இந்த இடத்துக்கு 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கிடைக்கிது. அதை எடுத்துகிட்டு போய் கம்பிகளெல்லாம் வாங்கிட்டு வராரு. இதில் ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விற்க உதவின பர்சன் பேர் வேலன். முருகர் கையில் இருக்க வேலுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா முருகர் தன்னுடைய வலது கையில் வேலை பிடிச்சி நின்றுட்டுருப்பார். ஆனால் இங்கே வந்து இடது கையில் வேல் பிடிச்சிட்ருக்கா மாதிரி இருக்கும். ஸோ தட் ரைட் ஹேண்டில் எல்லாரையும் பிளெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முருகரே தனக்கு காட்டினதா சொல்கிறாங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட மூலஸ்தானம் வேல் வடிவில் அமைச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த முருகர் கோயிலும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையாது. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக நம்ம ஒரு விஷயம் செய்கிறோமே, இது சரியாக தப்பான்னு ஒரு சந்தேகம் தோன்றினப்போ முருகரே பதிலாக வந்து அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் லெஃப்ட் ஹேண்டில் வேல் பிடிச்சிருக்கா மாதிரி ஒரு ஃபோட்டோவை கடைசியில் என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த வேலை வச்சுருவோம் அப்படின்னு வைக்க போகும்போது அந்த வேல் முருகனோட சிலையை சேர்ந்ததுக்கப்புறம் நேராக 90 டிகிரியில் நின்னதாக சொல்கிறாங்க. சஷ்டி அன்னைக்கு இந்த வேலை வச்சுருக்காங்க. வேலை வச்சு முடித்த உடனே கருடன் வந்து வலம் வந்து ஆசினதாகவும் சொல்கிறாங்க. இது என்னன்னா, நீ வெறும் ராடாக பார்த்த வரைக்கும் அது ராடு தான் உனக்கு. எப்போ நீ அது என்னோடய வேலான்னு நினைக்கிறியோ அப்போ அதுக்கான பவரை நான் தரேன் அப்படின்ற மாதிரி முருகர் அதை மாற்றி அமைச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. முருகரோட உயரத்துக்கு முருகர் சிலை பக்கத்துலேயே ஒரு லிஃப்ட் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். இந்த லிஃப்ட் மேலே ஏறி போயிட்டு வேலுக்கு நம்ம பால் அபிஷேகம் செய்யலாம். நம்ம வேல்கிட்ட செலுத்துகிற அந்த பால் வந்து கீழே இருக்க மூலஸ்தானம் முருகருக்கு வந்து சேரும். இந்த கோயிலுக்கு வர பக்தர் எல்லாருக்கும் ஃப்ரீயாக அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அரிசி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்காக ஒரு தொகை செலுத்தலாம். அந்த தொகையை செலுத்துகிற எல்லாருக்குமே வந்து இந்த வேலுக்கு பால் அபிஷேகம் முருகரோட காதில் இருக்க அந்த குண்டலமும் கையில் இருக்க காப்பும் பார்த்தீங்கன்னா உயிருள்ள சிலை
நிற்கிற மாதிரியே இந்த அந்த இடத்துல காத்தோட முருகரோட திசைக்கு வயிற்று பகுதியில் ஒரு தகுந்தது தியான போல மண்டபம் அமைச்சிருக்கிறதா அழகாக சொல்றாங்க. ஆடுது. குழந்தை இதை பேர் எத்தனை வேண்டுவோருக்கும் பேர் குழந்தை இதுக்கு பேர் முன்னாடி இல்லைன்னு போனவங்க ஏங்குறவங்களும் பார்த்துருக்கீங்க இங்க வந்து அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தியானம் செஞ்சுட்டா இல்லை நீங்கள் அவங்களுக்கு இனிமேல் கூடிய போகிறீங்கன்னா இதை விரைவில் குழந்தை கண்டிப்பாக மிஸ் பிறக்கும் பண்ணாமல் அப்படின்னு பாருங்கள். நம்பப்படுது. இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதுக்காக எந்த சார்ஜஸும் வாங்குறதில்ல. இந்த இயற்கையின் அதிசயத்தை இந்த லிஃப்ட் மேலே ஏறி நீங்கள் பார்க்கலாம். இல்லைப்பா என்னால் இதுக்காக தனியாக ஒரு தொகையை ஒதுக்க முடியாது, லிஃப்ட்லலாம் போக முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த கோவில் பின்னாடி ஒரு குன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த குன்றில் 2 ஸ்பாட்டில் நின்று பார்த்தீங்கன்னா இந்த வடிவம் வந்து ரொம்ப அழகாக தெரியுது. அது என்ன ஸ்பாட், என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோவில், அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பார்ட் 2 ஆஃப் முத்துமலை முருகர் கோவில் சூன் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக போகிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு டைரக்ஷன் அண்ட் அதர் அசிஸ்டன்ஸ் கொடுக்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் see you again. இந்த கோயில் கட்டினதுக்கு பின்னாடி இருந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா,